தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம். ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுன ராசியில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் செவ்வாய் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதே சமயம் இந்த மாதம் ஜூலை 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. ஜூலை 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது கன்னிராசிங்கிறது அவருடைய உச்சஸ்தானம், கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு. அதனால் சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். சந்திரன் இந்த மாதம் 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை 5 ஆணி அமாவாசை, ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஜூலை 11 ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். ஜூலை 17 ஆடி மாத பிறப்பு, கோ பத்ம விரதம் அன்னைக்கு, அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம். ஜூலை 17 to 19 நதி ரஜஸ்வலா, அதாவது வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் 3 நாட்கள் நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது. அன்றைக்கி அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த 3 நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த 3 நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நதி குளியல் அவாய்ட் பண்ணணும். ஜூலை 21 வியாச பூஜை, ஜூலை 29 ஆடி கிருத்திகை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார். இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும், ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில். கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன். அது எனக்கும் சங்கடம், உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதம் முதல், அதாவது ஜூலை 12க்கு மேலே பல நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி. அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சங்கடத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, பணத்தட்டுப்பாடிலிருந்து, வார்த்தைகள் குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இருக்கும். பாக்கிய செவ்வாய் பாக்கிய குரு சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீடு வாங்கிறதுக்கோ, நிலம் வாங்கிறதுக்கோ, நீச்சு வாங்கிறதுக்கோ, சொந்தமாக நீங்கள் டாக்டராக இருந்தால் கிளினிக் வச்சுக்கிறதுக்கோ, நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் ஆஃபீஸ் போடுறதுக்கோ ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் அதற்கேற்றாற் போல வருமானமும் அதற்கேற்றாற் போல புகழும் வரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூலை 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22
23ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 25, 26, 27 மதியம் 1 மணி வரை. அதுக்கப்புறம் சுமாரான நாட்கள் தான். உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய நாட்கள், சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 2ஆம் தேதி காலை 11 மணி 14 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 2 தடவை வருது இந்த மாதம். ஜூலை 2ஆம் தேதி 1, 2 ஆகிய நாட்கள் 2ஆம் தேதி காலை 11 மணி 14 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 27 மதியம் 12 மணி 59 நிமிஷத்துலேருந்து ஜூலை 29 மாலை 4 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் மாத ஆரம்பத்தில் செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு வார்த்தை கோபத்தை ஏற்படுத்துவார். மாத பிற்பகுதியில் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பண்ணுவார். மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணணும். இல்லாட்டி விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை காட்டிலும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு, அதாவது கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு மாத முற்பகுதியில் 6ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வருமானம் வரும். குடும்பம் சார்ந்த கவலைகள் குறையும். உங்களுடைய பதவி சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதவியில் ஒரு ஆட்டம் கண்டிருக்கும். அந்த ஆட்டம் சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு உங்களின் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளை விலக்குவதற்கு, உங்கள் பேரில் ஏதாவது மெமோ கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நீக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் 6ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திலேருந்து 19ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அதுலேருந்து உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானமும் வரும், செலவுகளும் வரும். இந்த செலவுகள் நல்ல செலவுகளாக, சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வகையில் பூமி முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா செவ்வாயின் பார்வையும் புதனுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சில சமயம் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னு இங்கே கடைசியில் சொல்ல போகிறேன். இந்த கன்னிராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய யோகம் ஏற்படும் குருவின் பார்வை பலத்தினால. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. மருத்துவ உதவியின் மூலமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு இந்த காலகட்டம் ஜூலை 12க்கு மேலே நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் செகண்ட் ஹனிமூன் போகிறதுக்கு கூட ஜூலை 19க்கு மேலே யோகம் ஏற்படுகின்றது. அதாவது விரயஸ்தானத்துக்கு புதன் வரும்பொழுது செலவுகளை ஏற்படுத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மாதம் முழுவதும் குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் எழுச்சி அடைவார்கள். உங்களுக்கு அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சொந்தமாக நிலம் வாங்கிறது, சொந்தமாக கிளினிக் போடுறது, சொந்தமாக ஆஃபீஸ் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் உங்களை இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். வாரம் புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு, அதை நல்லா முளைகட்டின பயிரை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி வயசானவங்களுக்கு அதை நல்லா வேக வச்சு நல்லா குழைச்சி அதில் தேங்காயை போட்டு கொஞ்சோண்டு உப்பு காரத்தை போட்டு அதை கொடுத்தீங்க. அதை நீங்கள் பிரசாதமாக கொடுத்தா போதும். அதாவது எல்லாருக்கும் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு கொடுக்கணும். எந்த கோயிலுக்கும் போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோயிலில் போய் கொடுத்தா பிரசாதங்கிற விசேஷமாக போகும். வீட்டு வாசலில் வச்சு கொடுத்தா உங்களுடைய கைங்கரியமாக போகிறதுனால உங்களுக்கு புண்ணியமும் சேர்றது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பயிறு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும், நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும். அதே பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம்.
இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.